சொல்லுங்க, இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே ஸ்பெஷலா கொண்டாடுறோம் நம்ம கொடிசியா கிரவுண்ட்ல கோயம்புத்தூர்ல. எப்படி இருக்கு இந்த ஃபீல் சொல்லுங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டேடி பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா டேடிக்கு அவ்வளோதான் மியூசிக் 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 மியூசிக். ஸோ அதுக்காகவே இந்த ஷோ அவங்க பர்த்டே அன்னைக்கு இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்பா ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னாங்க, நான் ஒய்ஃப் கிட்டயும் குழந்தைகிட்டையும் வீட்டில் நான் நேரமே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணதில்லை, நிறைய இசை பாடல்கள் அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சின்ன வயசு ஞாபகம் ஏதாவது சொல்லுங்களேன். அப்பா கூட வெளியில போன விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது. சண்டே விஜிபி கோல்டன் பீச் கம்போசிங். சண்டே கம்போசிங். ஓகே. ஸோ அப்போ சும்மா கூட போய் ஒரு ரூம்ல அவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு ரூம்ல நாங்கள் ஜாலியாக. ஓகே. ஸோ அந்த சண்டே தான் நீங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்குமா? அந்த மாதிரி. நீங்கள் வந்து நிறைய மியூசிக்கு ஏன் நீங்கள் பண்ணலை? நீங்கள் பாட்டு நிறைய பாடலை, மியூசிக்கும் நிறைய படங்கள் பண்ணல. இல்லை அதாவது நீங்கள் மியூசிக் டைரக்டராக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இப்போ பவதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னொரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். நாங்கள் நிறைய உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஏன் நீங்கள் அப்பப்போ சைலண்டாகவே இருக்கீங்க? நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். நீங்கள் ஆனால் ரொம்ப சைலண்டாக. ஐ திங்க் அது ஏன்னு தெரியல, அது மேபி உமனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சாங் பொறுத்த வரைக்கும் அப்பாவோட ரெக்கார்டிங் எல்லாரும் பயப்படுவாங்க ரொம்ப. ஸோ நீங்கள் எப்படி, உங்களுக்கு அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குமா, இல்லை எல்லாரும் சிங்கர் மாதிரி தான் உங்களுக்கும் அந்த பயம் இருக்குமா? எப்படி ரெக்கார்டிங்னா கொஞ்சம் டென்ஷனாக தான். அப்படியா? ஓகே. அப்பாவோட மியூசிக்கில் நீங்கள் பிடிச்ச பாட்டு, ரசித்த பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு?